நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சத்தியத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்க. சில பேர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அடி வாங்கினாலும், சும்மா 10 நிமிஷத்துல திரும்ப பேலன்ஸ் ஆயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்கணுமோ அத தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. சில பேர் ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம். கேர்ள் ஃபிரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனதா கூட இருக்காது. யாரோ ஒரு இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பாயோட ரீலுக்கு லைக் போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவன் அது பிரேக்கப் ஆயி, அதுக்கப்புறம் இவன் அனாதையா இருக்கிற மாரி, தண்ணி அடிக்கிற மாரி, இதனால அவன் அப்படியே டிப்ரஷனுக்கு போற மாரி, கற்பனை பண்ணி பண்ணி கடைசியில டிப்ரஷனுக்கு போய் அதுலருந்து வெளியில வர்றதுக்கு இவன் டிப்ரஷனுக்கு போய் டிப்ரஷன்லயே இருக்கிறதுனால, எக்ஸைட்டடா ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்லாதனால, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் உண்மையிலேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிரும். ஒரு சிறு விஷயங்கள் கூட இது அதே மாரி பெண்களுக்கும் சொல்லலாம். சிறு விஷயங்களுக்கு கூட அப்படியே உடைஞ்சு போயிட்டு, ரெக்யூப் ஆகாம இருக்கிறதுக்கும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் கூட லெஃப்ட் ஐல டீல் பண்ணிட்டு, போய்க்கிட்டே இருந்து, தன்னைத்தானே உடனடியா மீட்டு எடுத்துக்கிட்டு, ரீவயரிங் பண்ணிட்டு போற பிரெயினுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ், இதுக்கான காரணம் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி தாங்கய்யா. Neuroplasticity is the brain's extraordinary ability to recognize itself by forming new neural connections, synapses, and neural pathways throughout life, enabling recovery from injury or disease, not just physical, even mental and emotional. It's a brain's internal